Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 10th standard தமிழ் செகண்ட் மிட்டம் உடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரோடைய மாடல் பார்த்துடலாமா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லா வீடியோஸும் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இப்போ வந்து 1 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கூறியது டேஷ். செகண்ட் ஒன், இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். தேர்ட் ஒன், தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்று மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் யாது. ஃபோர்த் ஒன், மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே டேஷ். ஃபிஃப்த் ஒன், மேன்மை தரும் அறம் என்பது என்ன. சிக்ஸ்த் ஒன், வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது என்ன. செவன்த் ஒன், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோம். வெண்பாவின் ஓசை. நைன்த் ஒன், சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் டேஷ். டென்த் ஒன், சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது என்ன. குருவினாக்கள். ஸோ எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக. 11th ஒன் பாருங்கள். கால கழுதை கட்டெரும்பானது கவிஞர் செய்வது யாது. 12th ஒன், குறிப்பறைக அவயம். 13, மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது. ஸோ கலை சொல் தருக பார்த்துக்கோங்க. 15th ஒன் பாருங்கள். புறத்திணைகளின் எதிரெதிர் திணைகளை அட்டைவணைப்படுத்துக. 16, நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. இத்தொடரை 2 தொடர்கள் ஆக்குக. 17th ஒன் பாருங்கள். பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். நெக்ஸ்ட் சிறுவினாக்கள் எவையேனும் 4 மட்டும். 18th ஒன், முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். 19th ஒன், சங்க இலக்கியங்கள் காட்டும் அரண்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகள் தருக. 20 பாருங்க. ஆசிப்பாவின் இலக்கணத்தை எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21, அவந்தி நாட்டு மன்னன் மருத நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான். அப்போர் நிகழ்வை புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் இலக்கணத்தின் வழி விளக்குக. 22, வாளி தண்ணீர் சாயக்குவலை கந்தை துணி கட்டை துருகை இச்சொற்களை தொடர்பு படுத்தி ஒரு பத்தி அமைக்க. 23 வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதிடலாம். 24 பாருங்க. உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யுமாறு மின்வாரிய அலுவலர்களுக்கு கடிதம் எழுதுக. 25 பாருங்க. சிலப்பதிகார மறுவூர் பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோ அங்காடிகளோடும் ஒப்பீடு செய்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன், கட்டுரை வடிவில் எழுதுகளை, அதாவது 8 மார்க்கில் நீங்கள் 2ல் 1 எழுதணும். ஸோ 26ல் பாருங்கள். மாணவன் கொக்கை போல கோழை போல. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாட்டு விழாக்கள் விடுதலை போராட வரலாறு நாட்டு முன்னேற்றத்தின் மாணவன் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டு பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, இது மாதிரி எல்லா கொஷின் பேப்பரும் உங்களுக்கு வேணும், எல்லா சப்ஜெக்ட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பபாய் ஸ்டூடெண்ட்ஸ்.